கொரோனா டைமில் ஒரு பாடல் ஒன்று பண்ணோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கவங்க, இந்த மேடையில் இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க, இந்த மேடைக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாரும் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். விமர்சனங்களும் வரவேற்புரைனா ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி என்னை ஒவ்வொருத்தரும் ஊக்குவிச்சாலும் சரி, எப்படியான விஷயங்கள் என்னை கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற எல்லாருமே. அதுக்கு நான் மனசால நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஒரு கனவு இருக்கணும், கனவு மெய்ப்பட வேண்டும்னா அதுக்கு நிறைய கடுமையான உழைக்கணும், நிறைய கடுமையான போராடணும், நிறைய ஃபைட் பண்ணணும். இந்த மீடியா துறை எனக்கு 22 வருஷத்துக்கான ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்கு. தியாகராஜன் சார்ட்ட ஆரம்பிச்சு இங்கே இருக்கிற பல பேரும் அவங்களோட லைஃப்பில் நான் இருந்திருக்கேன், என் லைஃப்பில் அவங்க இருந்திருக்காங்க. அம்பிகா மேம், ரம்பா மேம், வாய்க்கரே சார் மேடைக்கு மேடை என்னை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரையும் சொல்லணும். எப்படி என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்களோ, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கவங்களும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். நான் எனக்கு முதல்ல ஆரம்பித்து வச்சது தியாகராஜன் சார் தான். அவங்க இடத்துலேயே தான் நான் வளர்ந்தேன். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்பிகா மேம் அதே மாதிரி நான் எந்த மேடையில் பேசினாலும் எனக்கு உடனே வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுவாங்க. ரம்பா மேம் கனடாவில் இருந்தால் கூட அவங்களும் நானும் அவ்வளோ ஒரு டச் க்ளோஸில் இருக்கும். அவங்க ஃபேமிலியோட எனக்கு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்வீட் வந்தால் கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி, கவிதா கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வா சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு பத்திரிக்கையாளர், திரைத்துறையினர் அப்படின்னு இல்லாமல் அவங்க வீட்டில் ஒருத்தராக எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஒருத்தர் எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். நான் வந்து முதல்ல குறும்படத்துலேருந்து ஆரம்பித்தேன். எங்கள் பாஸ்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வெறும் பத்திரிக்கையாளரை மட்டும் வந்தோம் போனோம் என் வேலையை பார்த்தோன்னு இல்லாமல் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஊக்குவிச்சது தினமலர் தான். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க இல்லைன்னா நான் என்னோட ஒவ்வொரு முயற்சியும் பண்ணவே முடியாது. அடுத்து 3வது குறும்படம் பண்ணேன். சாக்லேட்னு முதல் முறையாக குழந்தைகளுக்கான பாலியல் விஷயத்தை கொண்டு போனப்பையும் அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் கொலை விளையும் நிலம், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தோம். நம்ம பத்திரிகைக்காரர் தான் அது வந்து இயக்குனார், விகடன் ரிப்போர்ட்டர் தம்பி ராஜீவ்காந்தி. அடுத்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். அது யுவன் சங்கர் ராஜா யுவன் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாடல் மூலமாக, ஒரு லிரிக் மூலமாக அவங்க எனக்கு உதவினாங்க. தாத்தா படம் ஜனகராஜ் சார்ட்ட போய் சொன்னேன், நீங்கள் இந்த கதையை பண்ணலான்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சிடறேன் சார் அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து நான் வந்து சென்சார் போர்டில் மெம்பர் ஆனேன். அதுக்கும் ஆஃபீஸில் போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு பண்ணலாமா, சரி பண்ணுனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு போனேன். சார் எல்லா ஊருக்கும் ராஜா சார் போயிட்டாங்க, என்னுடைய ஊர் மக்களுக்கு ராஜா சார் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அவர் வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் அவங்க எஸ் சொன்னாங்க. அதோட தினமலர் மீடியா பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு முயற்சிக்கும் என்னோட பெரிய உழைப்பை நான் போட்டால் கூட அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது என்னோட நிறுவனமும் இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் தான். இதை எனக்கு ஒவ்வொருத்தரும் கைப்பிடிச்சு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எத்தனை தூரம் நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. நேற்று ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் பிஹாஃப் ஆஃப் தினமலர் ஒரு கெஸ்ட்டாக எனக்கு வரணும் அப்படின்னப்ப கல்பலத்தா கிட்டத்தட்ட வந்து 35-38 வருஷமாக தினமலரில் ஒரு பில்லராக இருக்காங்க, சீஃப் பிஆர்ஓவாக இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதே இடத்துல இதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவங்க தான் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறுவனத்துலேருந்து ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேம். இப்படி ஒவ்வொருத்தரும் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ ராபர் படத்துக்கு வருவோம். இந்த ராபர் படத்தோட டீமுக்கும் எனக்கும் விதார்த்து மூலமாக தான் எனக்கு இந்த டைரக்டர் எனக்கு தெரியும், ஆனந்த். ஆள் படம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன படங்கள் தான் இப்போ மக்கள்கிட்ட போய் அவ்வளோ பெரிய விமர்சனத்தையும் ஒரு பெரிய வியாபார ரீதியாக ஒரு விஷயத்தையும் கொண்டு போகுது. நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே உட்காந்து கண் கலங்குவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறேன்னு தெரில, உங்ககிட்ட தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் நம்ம மக்கள்கிட்டே நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறதுலேருந்து, ஒரு டிசைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு சமூக வலைத்தளத்துக்கு அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அவ்வளோ பெரிய போராட்டம். நம்ம உட்காந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. தயவு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமேல் சின்ன படத்துக்கு நான் இறங்கி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து நடிகர்கள் இருப்பாங்க,
பெரிய இயக்குனர்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி நம்மளே செய்திகள் போட்டுடுவோம். ஆனா சின்ன படத்துக்கு யார் போடுவா செய்தி, யார் எடுத்துட்டு போவா? அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி சின்ன படம் எது சின்ன படமோ அதுக்கு நான் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இதுல இந்த பிரச்சனைகள் இதுல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயத்த லேர்னிங்காக எனக்கு கொடுத்துச்சு. இந்த ராபர் படம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து படங்கள் நம்ம டிராவல் பயணிக்க தான் போகிறோம். இந்த படம் பெரிய 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 ஒரு பெரிய அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நம்மளோட உழைப்பும் நம்மளோட விஷனும் எதை நோக்கி போகணுமோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினோம்னா எல்லாரும் எல்லா விதமான இலக்கை நோக்கி அடையலாம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா பெண்கள் தானே 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல தான் நிற்கணும். நீங்கள் அதெல்லாம் எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நம்மளோட ஜேர்னி என்ன, நம்மளோட ஸ்டெப் என்ன, நம்ம என்ன எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம எந்த ஒரு தடங்களையும் நம்ம சந்திக்கவே வேண்டியதில்லை. நம்மளோட பாதையும் பயணமும் வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய துறைக்கு வந்து பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய மேடைகளில் பாருங்கள், இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். பாக்கியராஜ் சார் நேற்று வரைக்கும் இந்த மேடையில் இருக்காங்க. நிறைய புதிய படங்களுக்கும் நிறைய புதியவர்களுக்கும் தமிழ் சினிமாவில் 80களில் பாக்கியராஜ் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் அவ்வளோ பேரும் இருக்காங்க. சிறந்த கதைக்கு இருந்தாலும் சரி, சார் நல்லா நடிப்பாங்களா, நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா, நல்லா பாட்டு பாடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நல்ல கதை பாக்கியராஜ் சார் படத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு தான் அவ்வளோ பேர் சினிமாவுக்கு பார்க்க வந்தாங்க. தியாகராஜன் சார் நடிப்பை பார்த்துட்டு எவ்வளோ பேர் மிரண்டு போனாங்க. அவரை நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவர் வில்லனா ஹீரோவா நடிச்சதுல வில்லனா நடிச்சு பேர் வாங்கின ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம தியாகராஜன் சார் தான். அம்பிகா மேடம் கொடுக்காத ஹிட்டே கிடையாது. ராதா அம்பிகா ஒரு காலத்துல அவ்வளோ ஒரு ஹிட் கொடுத்த நடிகைகள். ரம்பா மேம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு உள்ளத்தை அழுத்த அழகே லைலாம்னா இவங்களை விட யார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் மேடையில் இருந்து இந்த மேடையை சிறப்பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த பயணம் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்கு. அந்த பாதையில் கண்டிப்பாக நான் போவேன். இன்னும் பல பேர் இங்கேன்னு கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போவேன் உங்களோட துணையோடன்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்னுடைய ஊருக்காரு. நான் இப்போ உரிமையாக ஃபோன் பண்ணி திட்டலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய மிரட்டியிருக்கேன். நான் கேட்பேன், நீங்கள் எல்லா படமும் நல்ல படம் நல்ல படம்னு சொல்கிறீங்களே, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் வந்ததுக்கெலாம் வாய்க்கு வந்தாலும் நல்ல படம் நல்ல படம் எது தாங்க நல்ல படம் சொல்லுங்கள். சில படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா என்கிட்ட கேட்பாரு, படம் எப்படி இருக்குது, பத்திரிக்கைலாம் என்ன சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லட்டுமா, நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுகிறீங்க, செம்மையாக வந்திருக்கு இந்த படம், நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த படம் வந்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உண்மையாலுமே சில படங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சில படங்கள் சென்சாரில் பார்த்து நான் கூப்பிட்டும் சொல்லியிருக்கேன், நீங்கள் உண்மையாக நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, அந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. யாரும் பெரிய படத்துக்கு உதவி செய்கிறவங்கள நான் கூப்பிடவே இல்லை. சார் நம்ம பத்திரிக்காரங்க கூப்பிட்டா ஒரு 25-30 ஹீரோக்கள் வருவாங்க, சினிமா டைரக்டர் வருவாங்க, ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் ஏன் பாதையில் ஜேர்னியில் இருந்தவங்களை மட்டும்தான் இங்கே நான் கூப்பிட்ருக்கேன். மற்ற யாருமே நான் இன்வைட் பண்ணல, கூப்பிடவில்லை, வற்புறுத்தவில்லை, வாங்க சொல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் என்னோட பாதையில் அழகான பயணம் போட்டு கொடுத்தவங்க. இவங்க போட்ட பாதையில் இன்னும் அழகான பயணத்தில் இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் நான் பத்திரிகை நண்பர்கள் வந்து அழகாக நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாலும் சரி, ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் இங்கே உரிமையோட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு ஃபோட்டோ போடு அப்படின்னு. 2வது நாள் வந்து ஃபோட்டோ போட்டு எனக்கு நியூஸ் போட்டு உடனே அனுப்பி வச்சுருவாங்க. போடலாம் அவங்களை கூப்பிட்டு, என்ன இது உன்னால் போட முடியாதா, இது எத்தனை நாள் டைம் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாலும், ஒரு நிமிஷம் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது. நேற்று வரைக்கும் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என் கூட அக்காவா, தங்கச்சியா, தோழியா, உங்கள் கூட இருக்க ஒருத்தரா இவ்வளோ அழகான எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு என்னோட எல்லா நல்லது கெட்டதுலேயும் என்னோட அம்மா கூட இருந்திருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரத்தை இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரவே முடியாது. நம்மக்கிட்ட ஒரே ஒரு சக்தி வேணும் இருக்கணும், மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மை இருந்துச்சுன்னா போதும், எல்லாரையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ராபரை வெற்றி படமாக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.